ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு 4 டிசைன், சிம்பிளான ஒரு 4 டிசைன் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் வந்து பேப்பரில் நான் கட் பண்ணி, இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணி போடுவேன். நான் பேப்பர் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கழுத்தகலை 3, ஷோல்டர் அளவு 3 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்போல் வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறமா கழுத்து நீளம் வந்து ஒரு 9 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழேருந்து மேலே வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி, அந்த 3 இன்ச்சுலேருந்து அவுட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். சிம்பிளான நெக் டிசைன் தான். பாருங்கள், ஒரு சிம்பிளான அழகான ஒரு நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிருக்கு. அடுத்து இன்னொரு நம்ம நெக் டிசைன் பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டாக பேப்பரை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கழுத்தகலை 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் அளவு 9 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக 2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வந்து ஒரு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ நம்ம கழுத்தகலை வந்து 3 இன்ச்சு கொடுத்துருவோம் பாருங்கள். அதே அளவில் வந்து நம்ம வந்து கீழே நம்ம 3 இன்ச்சு இருக்குதான்னு பார்த்து அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு ஒரு 5.5 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த கிராஸாக நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதுலேருந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பென்சில் வச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் துணியில் கட் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி பேப்பரில் ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம துணியில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 3வது டிசைன் வந்து பார்க்கலாம். இது வந்து போட் நெக்கு. இதுக்காக நான் வந்து 4 இன்ச்சு கழுத்தகலம் மார்க் பண்ணியிருக்கிறேன். 2.5 இன்ச்சு ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்கோல் வந்து ஒரு 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். செஸ்ட் அளவு வந்து ஒரு 9 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் லைன் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆம்கோல் வந்து இந்த மாதிரி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. வளைவு வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதுலேருந்து 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கி நம்ம நெக்கை வந்து இந்த மாதிரி போட் நெக் மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி ஷேப்பாட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இப்போ உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. பாருங்கள், அழகான ஒரு போட் நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 4வது ஒரு அடுத்த டிசைனை பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி பேப்பரை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் அளவு. ஆம்கோல் வந்து ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தகலை வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்துகிட்டு ஆம்கோல் வந்து இந்த மாதிரி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்கு வந்து இப்போ 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்பாக வரைஞ்சிக்கோங்க. இதை விட உங்களுக்கு பெருசாக தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் கூட விரிஞ்சு பெருசாக இருக்குது, நீளம் இது டீப்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும், நான் அதனால் இந்த அளவுலேயே நான் மார்க் பண்ணி கட் பண்ணி இப்போ நம்ம கீழே நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ மேலே உள்ள நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு போட் நெக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். துணியில் வந்து நமக்கு மார்க் பண்ணி எனக்கு கட் பண்ண தெரியலைன்னு சொல்லியவங்க இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள்.